வெல்கம் டு Castle. நான் லோகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வில்லா வந்து ஒரு 45 lakhsல ஒரு 4 BHK வில்லா. ஒரு செங்கான்னு ஒரு கிராமத்தில் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்க வில்லா மாதிரி இருக்கும். அதோட டிசைனே பாருங்கள், ஒரு அல்டிமேட் லுக்கு, ஒரு மேசிவ் லுக்கே இருக்கும். அந்த டிசைனை பாருங்கள், எப்படி அவுட் லுக் எப்படி இருக்குது பாருங்கள். த்ரூ அவுட்டாக இந்த கேட்லேருந்து இந்த ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாம் பாருங்கள் சமமாக. இந்த வில்லாவை ஃபுல்லாக பார்க்கணும்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா வந்து சில வீடியோஸில் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த வில்லாவை பற்றி ஃபுல்லாக புரிஞ்சுக்கலாமா. ஸோ இந்த வீடியோ பற்றி பார்ப்போம் வாங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம உள்ள இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா நுழைஞ்ச வந்து சவுத் ஃபேஸிங். இது நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்லாம் நான் பாட்டம் இல்லை டாப்பில் போடுறேன் நான். ஸோ நம்மளுக்கு சவுத் ஃபேஸிங்னால உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஓப்பன் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் பண்ணாங்க. இது வந்து லேண்ட் ஏரியா வந்து செம பெருசுங்க. அதனால் வந்து உங்களுக்கு த்ரூ அவுட் லேண்ட்ஸ்கேப் எல்லாமே பண்ணலாம். ஸோ செட் பேக்கும் நான் 7 feet, இந்த பக்கம் 7 feet விட்டுருக்கேன் நான். அதனால் உங்களுக்கு பார்க்க ஏரியா செம்ம பெருசாக தெரியும். ஸோ இந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் இருக்கும்போது செம்ம அழகாக இருக்கும். அதே மாதிரி இங்கே அவுட்டர் ஸ்டெப்ஸ் கேட்டாங்க. ஸோ அவுட்டர் ஸ்டெப்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அவுட்டர் ஸ்டெப்ஸும் இருக்குது, இன்னர்லையும் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இன்னரில் செமி ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கோம். நம்ம பார்க்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ அந்த லுக் வைஸும் செம்ம அழகாக இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல்லாகவே இந்த எலிவேஷனுக்காக பட்டி டிசைன் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பட்டி டிசைன் ஃபுல்லாகவே த்ரூ அவுட்டாக அதில் ஃபினிஷிங் செம்மையாக இருக்கும். அதுக்காக நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம கார் பார்க்கிங் ஸ்பேஸ் நம்ம தாராளமாக ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஓப்பன் கார் பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். அதனால தான் கொஞ்சம் பட்ஜெட் அவங்களுக்கு கம்மியாச்சு. ஸோ அது மாதிரி பிளான் பண்ணால் கரெக்டாக உங்களுக்கு இருக்கும். அப்புறம் நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்டுக ஏரியா சொல்லுவாங்க. இந்த ஏரியாவில் ஒரு சிட் அவுட், சின்ன ஒரு சிட் அவுட்ஸ் மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து, ஸோ கீழே நம்ம ரேக் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். நம்ம இந்த ஏரியா ஃபுல்லாகவே நம்ம த்ரூ அவுட்டாக என்ன பண்ணியிருக்கோம்னா வந்து ஸ்டோன் கேடிங் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ உங்களுக்கு அதோட லுக் பாருங்க, அதோட ஒரு கிரே வித் எல்லோ பேட்டர்ன், அதோட டிசைனே செம்ம அழகாக இருக்கும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா வந்து கிளியர் வார்னிஷ் கொடுத்து உங்களுக்கு அது டிசைனாக காமிச்சிருக்கோம். பார்க்க நமக்கு நைட் டைமில் கிளிட்டரி. ஸோ நம்ம சிட் அவுட் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா இந்த சிட் அவுட் ஸ்பேஸில் கீழே நம்ம வந்து ரேக் கொடுத்துருக்கோம். அதில் வந்து நம்மளுக்கு இந்த ரவுண்ட் ஸ்பேஸில் ஒரு டிசைன் வைஸாக கொடுத்துருக்கோம். நம்ம அதை வந்து ஒரு SS கிரில் கான்செப்ட் கொடுத்து ஃபுல்லாகவே இந்த ஸ்பேஸில் நம்ம ஃபுல்லாக ஸ்டோன் கேடிங் கொடுத்தனால அதோட லுக்கே வந்து செம்ம அழகாக இருக்கும் பார்க்குறது. ஸோ நம்ம வந்து மெயின் டோர் பார்க்க போகிறோம். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரண்ட்ல SS கேட் அவங்களே கிளைண்டே போட்டுக்கிட்டாங்க. நான் எது இன்க்ளூடட் அண்ட் எக்ஸ்க்ளூடட் சொல்கிறேன் நான். ஸோ நம்மளுக்கு வந்து பட்ஜெட் வைஸாக பண்ணும்போது சில விஷயம் வந்து பட்ஜெட் நம்ம சொல்லுவோம், சில விஷயம் எக்ஸ்க்ளூடடாக தான் இருக்கும். அது வந்து கிளைண்டோட விஷயம். நீங்கள் அது பண்ணாலும் சரி பண்ணலாம் சரி, அழகாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து இன்டீரியர்லாம் பண்ணியிருக்காங்க கிளைண்ட் சைடில், நம்ம தான் பண்ணி கொடுத்தா நான் எக்ஸ்ட்ராஸாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு மெயின் டோர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே த்ரூ அவுட் எங்களுக்கு படி செட்லாம் கொடுத்து இந்த மாதிரி பெரிய ஒரு டோர் கொடுத்தோம் நம்ம. அதுக்கேற்ற மாதிரி டிசைனும் அழகாக இருக்கும் பார்க்குறது. ஸோ நம்ம உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இதுதாங்க அந்த வில்லாவோட கிராண்ட் லுக். பார்க்கவே எப்படி இருக்கு பாருங்க, இந்த மேசிவ் லுக்கே பாருங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த 2 பக்கம் அவுட் கொடுத்துருக்கேன் நான். சவுத் ஃபேஸிங்னால நம்ம என்ன பண்ணிட்டோம் வந்து சவுத் ஈஸ்ட் கிச்சனை நம்ம வந்து நார்த் வெஸ்ட்டில் கொடுக்கலாம். ஸோ அதனால நான் அந்த கார்னரில் கொடுத்துருக்கேன். என்னோட ஆப்போசிட் சைடில் கொடுக்கலாம் நம்ம. ஸோ உள்ளே வளர்ந்தவொடனே எனக்கு டபுள் லைட்டோட இது கொடுத்துருக்கேன் நான். ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் டபுள் லைட் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்னோ கிளாடிங் ஸ்டோன் சொன்னாங்க. இது புது மார்க்கெட்டில் புதுசாக வந்தது. அதை நம்ம மார்க்கெட்டில் வந்தாவே நாங்கள் புதுசாக யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த கான்செப்டில் கொடுத்துரும். இதை நம்ம கிளியர் வானிஷ் பண்ணி எப்படி இருக்கும், அது கிளியர் வானிஷ் பண்ணாமல் எடுக்கும் டிஃபரன்ஸ் பேட்டர்ன் காமிச்சிருக்கோம் நம்ம. இதில் வந்து அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிவி வால் வைக்க போகிறாங்க. ஸோ அந்த டிவி வால்க்காக பேக் சைடு எதுவுமே பண்ணாமல் வச்சுக்கோம். டிவி வால் போட்டுனா அது பார்க்க அழகாக இருக்கும். 75 inches வரைக்கும் நம்மளால ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ அந்த லுக் பாருங்கள். இந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு நேச்சுரல் ஒரு டிஃப்ரெண்ட்டான இந்த புகைக்குள்ளெல்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் தான் எடுத்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்க அந்த மாதிரி லுக்கில் கொடுக்க சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ பெரிய சேனல் லைட்டில் வந்து உங்களுக்கு வந்து அந்த 3 லைட்ஸ் வர மாதிரி தான் கொடுத்துருக்கோம். வார்ம் ஒயிட்டு அதுக்கேற்ற மாதிரி லைட் கூட வேற மாதிரி மாற்றிக்கலாம். அந்த மாதிரி கான்செப்ட் தான் அது. ஸோ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெட்ரூமு, ஒரு பூஜை ரூமு, ஒரு ஓப்பன் கிச்சனு, அதுக்கப்புறம் நம்ம மேலே பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம். ஸோ அதுதான் இந்த வீட்டோட பிளான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்து செமி ஸ்டார் கேஸ் கொடுத்துருக்கோம் நம்ம. இது செமி ஸ்பைரல் ஸ்டார் கேஸ் சொல்லுவாங்க. ஒரே சிங்கிள் தான். ஏன்னா வந்து நம்ம வெளியே வந்து அவுட்டர் லோ ஸ்டெப்ஸ் கொடுத்தனால த்ரூ அவுட்டாக அது பேக் சைடு 2 மாடிக்கு போகும். இது வந்து வெறும் ஒரே சிங்கிள் தான் போகும். அது பார்க்க அதனால செம்ம அழகாக இருக்குது. நீங்கள் இந்த வாலில் பார்த்தீங்க 2 வால்லையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ ஹாலில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கேடிங், இந்த பக்கம் டெக்ஸ்சர். ஸோ ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்னு சொல்லிட்டு அது மாதிரி கொடுத்துருக்கோம் நம்ம. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைனிங் ஸ்பேஸ் மாதிரி இந்த பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஸ்பேஸில் த்ரூ அவுட் ஆகும். ஸோ இங்கே பாருங்க, இந்த ஸ்டோன் இந்த டெக்ஸ்சர் பெயிண்டிங்லேயே உங்களுக்கு வந்து கோல்டன் டெக்ஸ்சர் கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி பீம் பாட்டம் ஏற்ற மாதிரி கிரே பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரே வித் ஒயிட் வந்து நீங்கள் எங்கே யூஸ் பண்ணாலுமே அழகாக இருக்கும். நான் மேக்ஸிமம் கிரே வித் ஒயிட் தான் யூஸ் பண்ணுறேன். அதனால் பார்க்க ஒரு கிராண்ட் லுக் தெரியறதுக்காக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா
ஒயிட் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒயிட் டைல்ஸ் பேட்டர்னில் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த ஹால் வந்து பெருசாக காமிக்கும். ஸோ இது ஏற்கனவே ஹால் பெருசு தான், இன்னும் அந்த ஒயிட் டைல் போட இன்னும் பெருசாக காமிக்கும் ஃபுல்லாக. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் கிச்சனில் இது வந்து பார்ட்டிஷன் வந்து உங்களுக்கு வந்து சிஎன்சி பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எக்ஸ்க்ளூடட் தான், இதெல்லாம் எக்ஸ்க்ளூடட். ஸோ கிளைண்ட் சைடில் தான் வரும். ஸோ அதுக்கேற்ற பட்ஜெட்டில் தான் நம்ம பண்ணுறோம், இன்டீரியர் பட்ஜெட் தான் பண்ணியிருக்கோம். வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெரிய ஸ்பேஸுமே ஓப்பன், பெரிய கிச்சனுங்க, இது செம்ம பெரிய கிச்சன், ஒரு மேசிவான கிச்சன் தான் இது. நல்லா யூசேஜ் பண்ணலாம், தாராளமான ஸ்பேஸ். நான் ஸ்பேஸ்னால் பாட்டத்தில் கொடுக்குறேன், சைஸ் எல்லாம் பாட்டத்தில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எல்லாமே நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா வந்து ஒரு பெரிய ஸ்லாப் மாதிரி கொடுத்துட்டோம், அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே. ஸோ உங்களுக்கு அந்த ரேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே உள்ள வந்து ஃபுல்லாக ரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிளாஸி ஃபினிஷ்டு இன்டீரியர்ஸ், இது கிளாஸியாக இருக்கும் உங்களுக்கு, அதுக்கேற்ற மாதிரி வால் டிஸ்க்கு கொடுத்துருவாங்க, கிளாஸ் ஃபினிஷ்டு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க. அந்த கிரே வித் ஒயிட். இதில் நம்ம கிச்சன் என்ன பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒயிட் பெரிய டைல் 4x2 கொடுத்துட்டு அதில் வந்து நம்ம கேஸ் பொசிஷன், ஸோ சவுத் ஃபேஸிங்கில் கேஸ் பொசிஷன் இங்கே தான் வரும். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் கொடுத்தா அங்கே வரும், இங்கே தான் கேஸ் பொசிஷன் வரும். அதுக்காக கேஸ் பொசிஷனுக்காக ஒரு க்ரீன் பேட்டர்ன் டைல்ஸ் தான் ஒன்று கொடுத்துருக்கோம் இங்கே இடத்துல. இந்த பாக்ஸ் பொசிஷன் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர் காம்பினேஷன் கொடுத்துருப்போம். நம்ம கலர் காம்பினேஷன் தாங்க முக்கியம், கலர் காம்பினேஷன் அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளுக்கு இப்போ நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் இருக்குது. பூஜை ரூமில் வந்து நம்ம பிளெயினாக ஒரு வால் போட்டுறதுக்கு பதிலாக நம்ம இது மாதிரி ஜாலி கான்செப்ட் கொடுக்கும்போது ஏர் சர்க்குலேஷனும் அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு மெயின் நார்த் ஈஸ்ட் கார்னரில் உங்களுக்கு வந்து பூஜை ரூம் வந்துருக்கு. அதில் வந்து ஈஸ்ட் ஃபேஸ் நீங்கள் எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் பூஜை ரூமை. ஸோ நம்ம உள்ளே இருந்து பூஜை பண்ணும்போது அதோட லுக் வந்து அந்த ஜாலியோட அந்த காற்று, இந்த ஏர் ஃப்ளோலாம் செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. டே டைமில் நம்ம வந்து மெடிடேஷன் ஒர்க்காக கூட யூஸ் பண்ணிடலாம். ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம பார்க்கும்போது பாருங்க வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க, செம்ம அழகாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீடு சூப்பராக இருக்கும். ஒரு 45 lakhs இந்த மாதிரி ஒரு வீடு. ஸோ நம்ம வந்து இன்டீரியர் பண்ணாலும் சரி பண்ணலாலும் சரி இந்த வீடு அழகாக தான் இருக்கும். அதுக்கேற்ற ஒர்க்ஸ் கொடுத்துருக்கோம், அதனால பார்க்க நல்லா இருக்குது. ஸோ நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது, சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்கோம். எல்லாமே நான் வாஸ்துபடி தான் பண்ணியிருக்கேன். ஸோ மேக்ஸிமம் வாஸ்துபடி தான் பண்ணுவோம், இந்த வீடு வாஸ்துபடி தான் இருக்குது. சவுத் வெஸ்ட்டில் பெட்ரூம் கொடுத்து ஒரு வாலில் மட்டும் க்ரீன் ஷேடில் வந்து ஒரு பெயிண்டிங்ஸ் கொடுத்துருக்கோம், நம்ம லைன் பெயிண்டிங்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம இது வந்து ஃபுல்லாக லைன்ஸ் தான் வர மாதிரி இருக்கும், டார்க் வால் இது. ஸோ மீதெல்லாம் லைட் வால். ஸோ இன்டீரியரும் அதுக்கேற்ற மாதிரி க்ரீன் வித் கிரே பேட்டர்ன். உங்களுக்கு அந்த பேட்டர்னே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும் இந்த விஷயமே பார்க்கறதுக்கு. ஒரு க்ரீன் காம்பினேஷன், ஆலிவ் க்ரீன் சொல்லுவாங்க இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்து கொடுப்போம் எல்லா வீட்லையுமே. அதனால உங்களுக்கு இன்டீரியர் அந்த அளவுக்கு லுக்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட்டில் வந்து 4x2 டைல்ஸ் கொடுத்துருக்கோம் நம்ம இதில். அதில் வந்து ஒரு லைனிங் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இது லைன் பேட்டர்ன் வந்து த்ரூ அவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். ஸோ கேசர் பாயிண்ட் எல்லாமே பாயிண்ட் உங்களுக்கு பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. நம்ம கீழே ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ அப்படியே நம்ம மேலே போக போகிறோம். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போக போகிறோம். ஸோ அந்த கிரானைட்டோட லுக்கு, எஸ்எஸ் வித் அந்த கிரில்லு, இது அந்த லுக்கே எப்படி மாற்றுது பாருங்கள். அந்த ரவுண்ட் ஸ்டார் கேஸே வீடோட அழகே த்ரூ அவுட்டாக மாற்றுங்க. ஸ்டெப்ஸ் போகிறது விஷயம் கிடையாதுங்க. அதில் நம்ம என்ன ஸ்டெப்ஸ் போடுறோம், இது வந்து யூ ஷேப்டு ஸ்டைல் ஸ்டெப்ஸ் சொல்லுவாங்க, அந்த ஸ்டெப்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம் நம்ம. ஸோ அதில்னால தான் உங்களுக்கு பார்க்க நல்லா இருக்கு. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து உங்களுக்கு டெக்ஸ்சர் பெயிண்டிங் கொடுத்துருக்கோம். ஸோ டெக்ஸ்சர் பெயிண்டிங்கிற போது உங்களுக்கு அந்த லைட்டு படும் போது கிளிட்டரிங் வந்து அழகாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் எல்லா வீட்லையும் யூஸ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு பேட்டர்ன் தாங்க விஷயம், அந்த கலர் பேட்டர்ன் தான் அழகாக இருக்கும் பார்க்கணும். இந்த லைட்டு பாருங்கள், இந்த லைட்டு வந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் புதுசாக வந்தது. ஸோ உங்களுக்கு அது அழகாக ஒன்று ஒன்றா பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். ஜூம் பண்ணி காமிக்க சொல்லுவேன் நான் இந்த இடத்துல. மேலே வந்தோன்னா உங்களுக்கு வந்து 3 பெட்ரூம் இருக்குது. 3 பெட்ரூமில் வந்து ஸோ டாப் வியூ பாருங்கள், இங்கேருந்து பாருங்கள். அந்த டாப் வியூ, அந்த ரவுண்ட் ஸ்டெப்ஸோட டாப் வியூ பாருங்கள். இதுதாங்க உலகம், இதுதாங்க நம்ம சம்பாதிக்கிறோம். வீடு கட்டுறது அதுதாங்க, எதனா ஒரு டிசைன் பார்க்க செம்மையாக இருக்கும், அதுக்காக பண்ணுறோம். அந்த லைட்டு பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த வாலே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறது. ஸோ நம்மளுக்கு மேலே இந்த ஸ்பேஸ் நல்லா கிடச்சி ஒரு சின்ன ஒரு ஹால் ஸ்பேஸ் மாதிரி.
ஸோ லான்ச் ஸ்பேஸ் சொல்லுவாங்க. அந்த லான்ச்சில் வந்து நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா, ஃபியூச்சரில் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா வந்து ஒரு தேட்டர் செட்டப் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து சிட் அவுட் பண்ணி இந்த பக்கம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு தேட்டர் செட்டப் வரைக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த லைட் வந்து மாற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஐடியா வச்சுருக்கோம். அதுதான் அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ மேலே இவங்க நல்லா யூசேஜ் பண்ணலாம் சூப்பராகவே. ஸோ இந்த டைல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு உட்டன் பேட்டர்னில் ஒரு மார்பிள் ஃபினிஷ்டு டைல்ஸாக இருக்கும். அதாவது அந்த பேட்டர்ன் உட்டன் கான்செப்டில் ஒரு லைனிங்ஸ் வர மாதிரி இருக்கும். மார்க்கெட்டில் இதெல்லாம் புதுசாக வந்தது எல்லாமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீட்டுக்கு. ஸோ டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பீடி டோர்ஸ் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண டோர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் இது. ஸோ அந்த மாஸ்டர் பெட்ரூமில் பேட்டர்ன் பாருங்கள், அந்த கலர் காம்பினேஷன் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. இதில் இன்டீரியர் பேட்டர்னும் அதே மாதிரி மார்பிள் கான்செப்ட் தான் கொடுத்துருக்கோம். பிளெயினாக போடுறதோட நம்ம இந்த மாதிரி கான்செப்டாக யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து லுக் வைஸ் சரி எல்லாமே அழகாக இருக்கும் பார்க்கணும். இந்த இடத்த பாருங்க, இதெல்லாம் இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருப்பாங்க. ஒயிட் வித்து எல்லாமே மார்பிள் கான்செப்ட் பேட்டர்லாம் கொடுத்துருக்கோம். அந்த டைல்ஸ்க்கு ஆப்ட் ஆகும், நம்ம குளிர் கலர்ஸ்க்கு ஆப்ட் ஆகும், அதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ ஒவ்வொரு வாலுக்கும் நம்ம டிசைன் பண்ணுறோம். அந்த ஒரு வாலில் இந்த ஒரு வால் டிசைன் பண்ணுவோம். இந்த வால் டிசைன் பண்ணும்போது இந்த டார்க் வாலுக்கும் லைட் வால் இது செம்ம ஆப்ட் ஆகுறதா கொடுத்துருக்கோம். இந்த பெட்ரூமே உங்களுக்கு நல்லா ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்கும், சூப்பராக இருக்கும். டாய்லெட் வந்து ஒரு மேசிவான டாய்லெட்டுங்க, பெரிய டாய்லெட். ஒரு ஜக்கூசி பிளான் இருந்தது. ஸோ ஜக்கூசி பிளான் போடும்போது அவங்களுக்கு இப்போதைக்கு பட்ஜெட் இல்லை, பட்ஜெட் இருந்தாலும் இந்த ஸ்பேஸ் வந்து ஜக்கூசி ஸ்பேஸ் தான் போட்டுருக்காங்க. ஸோ பெரிய ஸ்பேஸு ஆல்மோஸ்ட் ஒரு 12 ஃபீட்டுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 ஃபீட் இது. அதாவது பெரிய டாய்லெட் ஸ்பேஸ் தான் கொடுக்கும். அதுக்கு ஏற்ற டைல்ஸும் உங்களுக்கு கான்செப்டில் கொடுத்துருவோம். ஒரு சாண்டில் கலர் அண்ட் வித் கிரீன் கலர் பேட்டர்னில் கொடுத்துருவோம். இன்னும் டாய்லெட் நிறைய யூஸ் பண்ணலாம், யூசேஜஸ் நிறைய இருக்குது, யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஒரு பால்கனி ஸ்பேஸ் வருது. நம்ம அவுட்டர் பால்கனி எலிவேஷன் பார்த்து அவுட்டர் பால்கனி வருது. இதெல்லாம் கிளைண்ட் போட்டுட்டாரு. ஸோ நான் எக்ஸ்க்ளூடட் தான், இதெல்லாம் எக்ஸ்க்ளூடட் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ பால்கனி திறந்தவொடனே இங்கே வந்து நம்மளுக்கு வந்து பெரிய ஒரு பால்கனி ஸ்பேஸ். மேலே வந்து பர்கோலா டைப் கொடுத்துருக்கோம். இப்போ பர்கோலா லைட்ஸ் எதுவுமே கொடுக்கல, ஏன்னா எல்லா வீட்லேயும் லைட்ஸ் கொடுக்குறோம். ஸோ அது வந்து அந்த லுக்கு வந்து கொஞ்சம் குறையிற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு, அதனால நாங்கள் லைட்ஸ் கொடுக்கல. ஸோ உங்களுக்கு டே டைம் நைட் டைம்னு பார்க்க இந்த ஒரு லைட்டே உங்களுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும். இந்த டெக்ஸ்சர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வாலில் வந்து ஒரு பபுள் டெக்ஸ்சர் சொல்லுவாங்க, பபுள் டெக்ஸ்சரில் லைனிங் கொடுத்துருக்கோம். ஸோ அது பார்க்க இந்த கலருக்கு யூஸ் ஆகும், பார்க்க இந்த வாலும் அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ பிளெயினாக இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கான்செப்டை யோசிச்சு ரொம்ப பட்ஜெட் தான், பட்ஜெட் வைஸே ரொம்ப சீப் தாங்க, இதெல்லாம் பெரிய செலவு ஆகாது. ஆனால் உங்களுக்கு அது பார்க்க லுக் வைஸாக அது அழகாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி யூசேஜ் பண்ணுறோம். நம்ம ஒரு பட்ஜெட்டில் என்னென்ன பண்ணலாம் அந்த மாதிரி தான் யோசிச்சு பண்ணுவோம் நம்ம. இப்போ நம்ம வந்து ஈவினிங் டைமில் வராங்க வந்து இப்படி வந்து பார்க்குறோம் அந்த ஓப்பன் ஸ்பேஸ்க்கு, அந்த இடத்துக்கு பாருங்கள், ஸோ காலி இடத்துக்கு வந்து உட்காடுறோம். ரிலாக்ஸாக ஒரு வாழ்கிறதுக்கான ஒரு வீடு இது. ரிலாக்ஸாக இருக்கும் எப்பயுமே ஈவினிங் டைமில். ஓப்பன் ஸ்பேஸில் நம்ம ஒரு வீடு கட்டும் போது எப்பயுமே அழகாக இருக்கும் பார்க்க. ஸோ நம்ம அந்த இருக்கிற ரெண்டு பெட்ரூம் போய் பார்ப்போம். அந்த ஸோ இந்த பெட்ரூம் உங்களுக்கு வந்து ஒரு மீடியம் பெட்ரூம் சைஸ் தான். ஸோ அதுதான் பெரிய மாஸ்டர் பெட்ரூம், மீடியம் பெட்ரூம் சைஸ் தான். இதுக்கும் இன்டீரியர்ஸ் வந்து ப்ரௌன் வித் லைட் கலர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து டார்க் ஒரு ப்ரௌன் ஷேடில் கொடுத்துருக்கோம் இந்த வாலில். ஸோ அதுக்கேற்ற மாதிரி லைனிங்ஸ் கொடுத்துருவோம். இந்த லைனிங்ஸ் தான் வீட்டு ஃபுல்லாகவே அழகாக அந்த பெட்ரூம் வந்து அட்ராக்ட் பண்ணுது. அதுக்காக தான் இந்த மாதிரி லைனிங்ஸ் கொடுக்குறோம். ஸோ பெயினாக கொடுக்குறதால இந்த மாதிரி கொடுக்கலாம், அதுவும் நல்லா இருக்கும் பார்க்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், எப்பயுமே ரெகுலராக கடப்பாக்கல் யூஸ் பண்ணுறோம். இந்த வாலில் நம்ம கடப்பாக்கல் கொடுத்துருக்கோம். நம்ம இது மாதிரி போடும்போது உங்களுக்கு இன்டீரியர் வைஸாக பார்க்கும்போது உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடியும். ஸோ இது மாதிரி கடப்பாக்கல் போட்டிங்கன்னா உங்களுக்கு பார்க்க அழகாகவும் இருக்கும், உங்களுக்கு யூசேஜஸும் உங்களுக்கு ஈஸி. ஸோ இன்டீரியர் வைஸ் பார்த்தாலும் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடியறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோம். பட்ஜெட் வைஸாக யோசிக்கும் போது இந்த மாதிரி யோசிக்கும் போது அழகாக இருக்கும். ஸோ இதில் வந்து டாய்லெட் வந்து நல்ல பெரிய டாய்லெட்டாக கொடுத்துருக்கோம். ஸோ அட்டாச் டாய்லெட், அது அட்டாச் டாய்லெட் பாருங்கள். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு கான்செப்ட், எல்லா ரூமே ஒரு கான்செப்ட் எப்பயுமே. நமக்கு அந்த பக்கம் ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ மூணாவது ஒரு பெட்ரூம் பார்க்க போகிறோம். ஸோ அது நம்ம வந்து இப்போதைக்கு ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக அது பெட்ரூம் தான் நம்ம பிளான் பண்ணுறது, ஸ்டடி ரூமாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த ரூமே பார்ப்போம்.
சின்ன சிட் அவுட் மாதிரி கேட்டாங்க, சும்மா வேணும் அப்படின்னு கேட்டாங்க, அதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஒரு சின்ன பெட்ரூம் ஸ்பேஸ் தான் இது. ஒரு தாராளமாக ஒரு சின்ன ஒரு பெட்ரூம்ஸ் போட்டு நம்ம யூசேஜ் பண்ண மாதிரி கொடுத்துருவோம். அதுக்கான வார்ட்ரோப்ஸும் இருக்குது. ஸோ அதே மாதிரி கடப்பாக்கள் போட்டு டிசைன்ஸ் அது மாதிரி கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் அதில் வந்து பேசிக்கான இந்த ப்ரௌன் பேட்டர்ன்லாம் போடும்போது நல்லாயிருக்கும். இதுலேருந்து நம்ம வெளியே போகும்போது அவுட்டர் ஸ்டெப்ஸ் போகிறதுக்கான வழி இங்கே இருக்குது. அவுட்டர் ஸ்டெப்ஸ்க்கு போகிறதுக்கான இடம் இந்த. ஸோ நம்ம அப்படியே வந்தீங்கன்னா அவுட்டர் ஸ்டெப்ஸ்க்கு வெளியே போயிடலாம். நம்ம அவுட்டர் ஸ்டெப்ஸ் வந்தீங்கன்னா இதில் வந்து அவுட்டரில் ஒரு பெரிய பால்கனி பேக் சைடில் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஃபுல் ஸ்பேஸுமே யூசேஜ் பண்ணோம், அதெல்லாம் டிசைனாக வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால் இடத்த யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு ஸ்பேஸான வீடுங்க, அழகாக சுற்றி சுற்றி வீடு நல்ல ஸ்பேஸாக இருக்கும். அப்படியே நம்ம வந்து மாடிக்கு போவோம், டெக்ஸ் போயிட்டு பார்ப்போம். இந்த அவுட்டர் ஸ்டெப்ஸ் தான் நம்ம டைல்ஸ் கொடுத்துருக்கோம். நம்ம உள்ளதான் கிராண்ட் போட்டிருக்கோம், அவுட்டர் ஸ்டெப்ஸில் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் எக்ஸ்க்ளூடடுங்க, அவுட்டர் போகிறது எல்லாமே எக்ஸ்க்ளூடட் தான். ஸோ பட்ஜெட்லேயே வராது. அவங்க கேட்டாங்க நம்ம பண்ணி கொடுத்தோம். ஆனால் இது இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது, இல்லைனாலும் வீடு அழகாக தான் இருக்கும். ஸோ நம்ம இவ்வளோ பண்ணாதான் அழகாக இருக்குன்றா இல்லைங்க, சில விஷயம் பண்ணலாம் அழகாக தான் இருக்கும். நல்ல விஷயம், சில விஷயம் பட்ஜெட்டில் பண்ணாலும் அழகாக தான் இருக்கும். ஸோ பெரிய டெரஸ் ஸ்பேஸு, நம்ம வெதரிங் டைல் போட்டிருக்கோம். வெதரிங் டைல் போட்டில் இதில் வந்து ஒயிட் ஃபீட் டைல்ஸு. இந்த ஒயிட் ஃபீட் டைல்ஸ் போது உங்களுக்கு வெயில் பட்டாலும் ஒன்றுமே ஆகாது. ஸோ உங்களுக்கு ரிஃப்ளெக்ஷன் டைல்ஸ் மாதிரி இப்போ வந்துருக்கு, அதனால நம்ம போடுறோம் ஃபுல்லாக. அது வந்து வாட்டர் டேங்க் காங்கிரீட்டில் கேட்டாங்க. ஸோ காங்கிரீட்டில் போடுவோம். டாப் வியூலேருந்து பார்க்குறோம் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த வீடு. டாப் வியூலேருந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். நம்ம ஃபுல்லாக எல்லா வீடும் சுற்றி பார்த்துட்டோம். ஒரு 45 lakhஸில் இந்த மாதிரி ஒரு வீடு தாராளமாக கட்டலாங்க. சில விஷயம் எக்ஸ்க்ளூடர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்க்ளூடர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஸ்எஸ் கிளாஸு, இன்டீரியர்ஸ், லைட்ஸு, இதெல்லாம் எக்ஸ்க்ளூடட். ஆக்சுவலாக நீங்கள் இது இல்லைனாலுமே அழகாக இருக்கும். சில பேருக்கு வந்து இது பண்ணாதான் அழகாக இருக்கும் சொல்கிறீங்க, இப்போ வீடியோவில் காமிக்கிறீங்க அப்படின்னு. இது இல்லைனாலும் அழகாக இருக்கும், இதுக்கு பதிலாக எம்எஸ் போட்டாலும் அழகாக இருக்கும். நம்ம வந்து மெருகேற்றிக்கிறோம், சரி கொஞ்சம் அவங்க கிளைண்ட் கேட்குறாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து டிசைன் வேணும் அப்படின்றதுனால தான் இது எக்ஸ்ட்ராஸ் போட்டு நம்ம கொடுக்குறோம். இது இல்லைனாலுமே வீடு சூப்பராக இருக்குங்க, நான் சொல்லணும்ல. ஏன்னா வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி டைல்ஸ் போடுறோம், நம்ம அதுக்கேற்ற மாதிரி பெயிண்டிங் யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் ஒரு 45 lakhஸில் ஒரு நல்ல வில்லா கட்டணும்னு நினச்சிங்கன்னா கனெக்ட் பண்ணுங்கள், எங்கே இருந்தாலும் சப்போர்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். வீடு கட்டுறீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.